ஏ நிறுத்துடி ஃப்ராடு. ஒழுங்கு மரியாதையா இப்ப நீயே போய் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் உண்மையை ஒத்துக்கிற இல்லனா அப்படின்னு வந்து இப்ப வந்து முத்துவே மிரட்ட ஆரம்பிக்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்க போகுது. அது ஸ்ருதி மூலமா நடக்க போகுதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ ரோகிணி பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி தான் கல்யாணி அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் கடுங்கோமா வீட்டுக்கு வர சொன்னா முத்து என்ன பண்றாரு, பாருக்கு போறாரு. அதுக்கப்புறம் வர காட்சிகள்லாம் கனவு காட்சியா இருக்கு. அதுக்கப்புறம் நிஜமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் போதையில அவர் வீட்டுக்கு வந்துட்டு இப்ப என்ன நடந்தாலும் சரி அந்த கல்யாணியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உள்ளார் நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா வீடே அமைதியா இருக்கு. யாருமே வீட்டுல இல்ல. இந்த பக்கம் வந்து மீனா மட்டும்தான் வந்து நடந்து வராங்க. என்னங்க ஆச்சு, என்ன குடிச்சிருக்கீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, சாயங்காலம் கூட அவளை அதுக்குள்ள குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மீனா நீ பேசாம இரு, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு அப்பாவி அப்படிங்க. என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சுன்னா எங்க அந்த ரோகிணி, எங்க அந்த பார்லரம்மா, எங்க அந்த பார்லரம்மான்னு கதை தட்டுறாரு. தட்டும் பொழுது வந்து மெதுவா ரோகிணி மட்டும் வெளில வராங்க. எங்க மனோஜ், எங்க அம்மா, எங்க அப்பா, அம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களே கத்தி அங்கிட்டும் இங்கிட்டும் போக யாரையுமே காணா. உடனே வந்து எங்க போனாங்கன்னா எல்லாரும் வெளில போயிருக்காங்க, இன்னும் வரல. மாமாவும் அத்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க எதுக்குங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஏய் ஏய் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க, நடிக்கிறியா அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி வந்து ரோகிணியை பார்த்து பேச, இதுக்குங்க அவங்கள்ட்ட போய் கத்துறீங்க அப்படிங்கும் பொழுதுதான் இப்ப முத்து இன்னும் பல திருப்பங்கள்லாம் செஞ்சு அவர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சு இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டே வரப்போகுது. ஆனா அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உண்மையா ரோகிணியை பத்தி உண்மை இந்த வீட்டுக்கு தெரிஞ்சப்பறம் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான விஷயம் இருக்கு. ஸோ இப்போ வந்து கல்யாணி தானே நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்க, கல்யாணியா அப்படின்னு இவங்க திருன்னு முழிச்சு இப்படி பார்த்த உடனே வந்து என்ன அங்க மீனாவை பாக்குற, மீனாக்கு தெரிஞ்ச மாதிரி, மீனா இவ சாதாரண ஆள் கிடையாது, மீனா இவ ஒரு பெரிய ஃப்ராடு, மலேசியா பணக்காரின்னு தானே சொன்னா நினைச்சோம். இவ மலேசியாவே கிடையாது, இவ மலேசியா பக்கம் போனதும் கிடையாது. இவ ஆக்சுவலா வந்து இந்த உள்ளூர்காரி தான். உள்ளூர் மட்டும் கிடையாது, இதுல வேற நமக்கு ரொம்ப பழக்கமான ஒருத்தங்க தான். இந்த கிறிஷோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வேற யாரும் இல்லை, இவரோட அம்மா தான். அப்படிங்கும் போதே வந்து முத்து அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் மீனாவை பார்த்து, மீனா சொல்லாதீங்கன்னு சொன்னனே மீனா, ஏன் மீனா சொன்னீங்க அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணி கேட்க, ஒண்ணு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி ஒரு மீனாவை பார்த்து, உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, மீனா உடனே வந்து இல்லைங்க இல்லைங்க அப்படி இப்படிங்கும் போதே வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நம்ப கூடாதுன்னு நினைச்சேன், உன்னை எப்படி நம்புறதுன்னு தெரியல எனக்கு, என்ன தெரியும் உனக்கு, எப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு ஒரு கத்த ஆரம்பிக்க. தயவு செஞ்சுங்க நான் சொல்றேங்க புரிஞ்சுக்குங்க, வேற எங்கேயாச்சும் போயிடலாங்க, மாடிக்கா சட்டிஸ் போலாங்க, யாராவது வந்தா பிரச்சனை ஆயிடுங்க, இப்போ ஒரு நிமிஷம் வாங்குங்க, அதெல்லாம் முடியாது. இப்ப நான் அந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டே சொல்லியே தீரணும், இவ வீட்டை விட்டு போகணும். கிறிஸ் ஏன் அவங்க அம்மா செத்துமே வந்து நார்மலா இருக்கான்னு பார்த்தா அவனுக்கு அம்மாவே வீட்டுல தான் இருக்கு, அது அவனுக்கு நல்லா தெரியும். அவன் கடைசியில அவனும் சேர்த்து நம்மள மடையன் ஆக்கியிருக்கான். நீ என்ன, உனக்கு எப்படி இது தெரியும், எப்ப இருந்து உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு மாடிக்கு வாங்குங்க அப்படின்னு வந்து மாடிக்கு வேகமா கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது அரை போதையில வேற இருக்காரு. இந்த பார் என்ன நடந்தாலும் சரி இப்பவே எங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு முத்து ப்ளீஸ் முத்து எதுவும் சொல்லாதீங்க முத்து, நானே சொல்லிடுவேன் முத்து அப்படின்னா நீ எப்ப சொல்லுவேன், எதனால இப்படி ஒரு விஷயத்த பண்ண, எங்க குடும்பத்தை பார்த்தா என்ன லூசு குடும்பம் மாதிரி தெரிஞ்சா, என் அண்ணன் ஒரு கிறுக்காங்கிறதுனால அவனை எல்லாத்தையும் ஏமாத்த பாத்தியா, எங்க வீட்டுல சொத்து கூட பெருசா கிடையாது அப்படின்னா, சொத்துக்காகலாம் இல்ல முத்து, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி ஒரு வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா பண்ண தப்பால ஒரு வாழ்க்கையில மாட்டிக்கிட்டேன், அதுல இருந்து இப்ப தப்பிச்சு மீண்டு வர்றதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ண அதுல கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா, கொஞ்சம் பொய்யா, நீ சொன்னது அத்தனையுமே பொய். அது எப்படி கிறிஸ் வந்து காணாம போகும்போது கிறிஸை எங்க அம்மா திட்டும் பொழுது ஒவ்வொரு தடவை வந்து அவனை காயப்படுத்துற மாதிரி பேசும்போதெல்லாம் அமைதியா இருக்க முடிஞ்சுனால, நீ எல்லாம் ஒரு அம்மா சி, இருக்கிறதுலே எங்க அம்மா தான் வந்து என்ன ஒழுங்கா கவனிச்சுக்கலையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா கிறிஸ்டோட அம்மா அதை விட மோசம்னு நினைச்சேன், அது நீ தான் தெரியும் போதான் இன்னும் அருவருப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இதுல எப்படி மீனா உனக்கு தெரியும், எப்ப மீனா உனக்கு தெரியும், இதையே மீனா என்கிட்ட சொல்லல அப்படின்னு அவர் கத்தி கேட்கும் பொழுது மீனா உடனே வந்து என்ன மன்னிச்சிருங்க, அது மறைக்கணும்னு நினைக்கல, ஊருக்கு போன போதுதான் எனக்கு தெரியும் எனக்கு, அதனாலதான் அப்புறம் ஒரு மாதிரியே இருந்தியா அப்படின்னா, ஆமா அங்க குளத்துக்கிட்ட வந்து அவங்க அப்பாவுக்கு திவசம் கொடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன், பார்த்ததுல இருந்து வந்து எனக்கு வந்து சொன்னா வந்து நான் செத்துருவேங்கிறாங்க அப்படின்னா, இவெல்லாம் சாக மாட்டான் மீனா, இவளை பார்த்தா சாகிற மாதிரியா தெரியுது, ஃப்ராடு 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 அப்படின்னு கையை ஓங்குறாரு. இன்னும் வந்து ஏங்க கையெல்லாம் ஓங்காதீங்க அப்படின்னா வந்து, அப்புறம் இவ பண்ண காரியத்துக்கு என்ன மீனா பண்றது சி அப்படின்ட்டு நீ கூட சேர்ந்து அமைதியா இருந்திருக்க, இந்த பாரு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்னையும் சேர்த்து எங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளவு மோசமான விஷயம் இது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு முத்து மீனா காலிலே விழுந்துடுறாங்க ரோகிணி. தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கைக்காக கேட்குறேன், இதை விட்டு இப்போ எனக்கு இப்போ மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, எனக்கும் கிறிஸ்டுக்கு யாருக்குமே இருக்க மாட்டோம், எனக்காக இல்லாட்டியும் கிறிஸ்டுக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்க கிறிஸ்டுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைப்பீங்கல்ல, ப்ளீஸ் முத்து அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு முத்து திரும்புறாரு மீனா கிட்டக்க. அப்ப இதனாலதான் வந்து நீ
அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண வேணாம், தத்தெடுக்க வேணாம்னு சொன்னீங்க. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஏற்கனவே அம்மா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதானா அப்படின்னா அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே நிக்கிறாங்க மீனா. மீனா எனக்கு யாரை நம்புறனே தெரியல மீனா, உன்னை எல்லாத்தையும் நான் வந்து என்கிட்ட நீ சொல்லிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ அப்படின்னு தலையை அவர் பிடிச்சிட்டு இருக்கும் போதே திருப்பி ரோகிணி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு இது யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நான் பண்ணது தப்பு தான். ஆனா வந்து நான் என் இடத்துல இருந்து யோசிச்சாதான் என் நியாயம் புரியும். நான் வேற வழி இல்லாம தான் அதை பண்ணேன், நான் அதை சொல்லிடுவேன். கொஞ்ச நாள்ல வந்து மீனாவுமே என்னை போட்டு சொல்லுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா மனோஜுக்கு கிறிஷ் மேல ஒரு பாசம் வந்தானே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. அந்த நடமாட்டம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல ஆளே இல்லை, ஆனா மேல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வீட்டுக்கு வந்த ஸ்ருதி மேல வந்தவங்க தான். அவங்க அந்த டேங்க் கிட்ட நிற்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அதை பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து முத்து வந்து இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, நீ இப்படி ஒரு ஃப்ராடு, எங்க அப்பாவை ஏமாத்திருக்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. ஒரு மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளார நான் வந்து மனோஜ மனசை மாத்தி கிறிஸ்ட பிடிக்க வைக்கிற மாதிரி பண்ணிடலாம். பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒரு வாரமா அப்படிங்கிறாங்க மீனா. முத்துவுக்கு வந்து விஷயத்தை மறைச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க முத்துவுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு, முத்துவும் எனக்கு சேர்ந்து ஒரு 30 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும், 30 நாள்ல நான் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுறேன், எப்படியாச்சும் நான் பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரேன் நான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரோகிணி பேசும் பொழுதே வந்து மீனா இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் இப்ப எங்க அம்மா எங்க எங்க அப்பா எங்க அப்படின்னா தயவு செஞ்சுங்க அவ வாழ்க்கையே போயிடுங்க, கிறிஷோட வாழ்க்கையும் சேர்ந்து போயிடுங்க, அவனுக்கு யாருமே இல்லாம ஆகிடுவாங்க, 2 பேரையும் வெளில அனுப்பிடுவாங்க. நான் அதனாலதான் நானும் அமைதியா இருந்தேன், எனக்கு நான் பண்றது தப்புன்னு தெரியும், குற்ற உணர்ச்சி என்ன ரொம்ப குறுகுறுத்து தான் நான் வேணும்னே வீட்டை விட்டு போனேன், எனக்காக இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எப்படி மீனா, சரி அப்பா முகத்துல கூட நான் முடிக்க முடியாது இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படிங்கும் போது எனக்காக முத்து ப்ளீஸ் முத்து அப்படின்னு மாத்தி பேச கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது பெரிய தப்புங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் இப்ப வந்து 2 பேருமே சேர்ந்து இப்ப ரோகிணிக்காக விஷயத்த மறைச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஸ்ருதிக்கு பார்த்து கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போதே கிறிஷ் என் பிள்ளைங்கிறது தெரிஞ்சா அவனை வந்து உடனடியா எங்க 2 பேர்த்தையும் வெளில அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க அனாதையா தான் சுத்தணும், எங்களுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, பிழைக்கிறது கூட வழி இல்லை, இது மனோஜை வந்து எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இப்போ என்ன நான் செய்யணுங்கிற அப்படின்னா வந்து தயவு செஞ்சு எனக்காக இவங்க சொன்ன அந்த 1 மாதம் வெயிட் பண்ணுங்க, 1 மாசத்துல முடியல அப்படின்னா நம்மளே சொல்லிடலாங்க விஷயத்த அப்படின்னு அந்த முத்து சொல்லும் பொழுதே முத்து அப்படின்னு மீனா வந்து முத்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு கைத்தட்டுற சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்கும் பொழுதே எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்கே ஸ்ருதி நின்றுட்டு இருக்காங்க. சூப்பர் மீனா, சூப்பர் ரோகிணி, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு அதை தான் ஊர்லேருந்து வந்து வர்றது நீங்கள் சரியில்லை நினச்சேன் அதுதானா அப்படிங்கும் போது ரோகிணி ஷாக் ஆயிடுறாங்க. இதையெல்லாம் மறைக்காதீங்க முத்து, இது பெரிய தப்பு, இது சீட்டிங், இது 420, இது ஃபோர்ஜரி. கல்யாணம் பண்ண ஒருத்தட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன பொய் சொல்றது வேற, கல்யாணமே பொய்யா இருக்கிறது வேற. அவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் ஆகும். இப்பவே நம்ம போய் எல்லாட்டையும் சொல்லணும் அப்படின்னு வேகமா படிக்கட்டுல இப்ப ஸ்ருதி இறங்கினாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸ்ருதி தான் அதை போட்டு உடைக்கிறது கரெக்டான ஆள். முத்து மீனாவும் கடைசி நிமிஷத்தை அப்படியே வந்து மறைச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு திருப்பம் ஒன்று நடந்து தங்கமயில உள்ளார தள்ளுறது, தங்கமயில அவங்க அம்மாவையும் சேர்த்து குடும்பத்தோட உள்ள தள்ளுறதுங்கிற விஷயத்துக்கான ப்ரெடிக்ஷனையும் பாருங்க. அப்படியே நம்ம சேனல்ல ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து இடம் பொருள் நம்மளுடைய இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.